நெகேமியா எருசலேமை குறித்து விசாரித்த பொழுது அவர்கள் நெகேமியா 1:3 படி பதில் சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இப்படி அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நெகேமியா 1:4 சொல்கிறது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். நெகேமியா புத்தகத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அநேக நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இங்கே அவன் தன்னிடத்திலே அப்படி சொல்லப்பட்ட உடனே அவன் உடனடியாக எந்தவித செயலும் செய்ய ஆரம்பிக்கவில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான் என்றபடி அவன் நிதானமாக இதை தேவனுக்கு முதலாவது நாம் தெரியப்படுத்த வேண்டும். இந்த பிரச்சனை தேவனிடத்தில் சொல்லி நாம் அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவன் காத்திருக்க ஆரம்பிக்கின்றான். அரச பதவியின் நிமித்தம் அவன் ஒருவேளை ராஜாவிடத்திலே ஓடிப்போய் எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று அவன் ராஜாவை நோக்கி பார்க்கவில்லை, தேவாதி தேவனை நோக்கி பார்க்கின்றான். அல்லது அவன் ஒரு சிலரை ஒரு கவுன்சில் போல ஒரு பிரிவினராக கூட்டி தலைவர்களை கூட்டி இதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை சங்கத்தை அவன் நடத்தவில்லை. ஒருவேளை இதற்காக நாம் பணம் சேகரித்து அனுப்புவோம், அங்கே உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி அவன் பணம் சேகரிக்க அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவன் ஆரம்பிக்கவில்லை. அவன் நன்றாக உணர்ந்து கொண்டான், இந்த தேவனுடைய காரியத்திற்கு பதில் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில நாளாய் அவன் துக்கித்து அழுது மன்றாடி ஜெபிக்கின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.